வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று 2025ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் நாள். இன்றைக்கான இறைவாக்கு. அம்மா ஏன் அழுகிறாய்? யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அழவேண்டாம், சந்தோஷப்படுவோம். இயேசு உயிர்த்தெழுந்த பின் மரியாளிடம் கேட்கும் வார்த்தை, ஏன் அழுகிறாய்? அழுகையில் பல வகையுண்டு. குழந்தையின் அழுகை எதற்காக என்று தாய் அறிந்து கொண்டு பால் ஊட்டுகிறாள். சில குழந்தைகள் சில பொருட்களை அழுது பெற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். நம்மால் நேசிக்கப்பட்டவர்கள் இழப்பினால் அழுகிறோம். மகிழ்ச்சியின் மிகுதியால் அழுகிறோம். இயேசுவும் லாசருவின் கல்லறையில் நின்று அழுதார் என வேதத்தில் வாசிக்கிறோம். யோசேப்பு சகோதரர்களிடம் தன்னை வெளிப்படுத்தியபோது அழுதார். ஆகார் தன் பிள்ளைக்காக அழுதாள். அன்னாள் பிள்ளை வேண்டி அழுதாள். பேதுரு மனம் கசந்து அழுதார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தியான பகுதியில் மரியாள் இயேசுவின் சரீரத்தை காணவில்லை என்று அழுகிறார். நாயின் ஓர் வாலிபனை அடக்கம் செய்ய கொண்டு போகும்போது தாயாரின் அழுகையை இயேசு கண்டு மனம் உருகி வாலிபனை உயிரோடு எழுப்பி தாயாரின் கண்ணீரை துடைத்தார். திருமண வீட்டிற்கு செல்வதை விட மரண வீட்டிற்கு செல்லுங்கள். தந்தை தாயை இழந்து அழும் குழந்தைகள், குழந்தைகளை இழந்து கண்ணீர் வடிக்கும் பெற்றோர்கள், இவர்களுக்கு ஆறுதல் எங்கிருந்து கிடைக்கும்? இவர்களின் கண்ணீரை துடைப்பதற்கு நாம் என்ன செய்துள்ளோம்? நாம் சார்ந்த திருச்சபை என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்பதனை எண்ணி பார்த்து அவர்களின் கண்ணீரை துடைக்க முன்வருவோம். தேசத்திற்காக, நீதிக்காக, பரிசுத்தத்திற்காக, நேர்மைக்காக அழ வேண்டும். நாம் துக்கமடைந்து அழும்போது மனிதர்கள் நம் துக்கத்தை துடைக்க முன்வராமல் போகலாம். ஆனால் கடவுள் நம் துக்கத்தை துடைக்க வருகிறார். நாம் அழுவதற்காக இயேசு சிலுவையில் மரிக்கவில்லை. நாம் பாவத்தை விட்டு மகிழ்ச்சியான வாழ்வு பெறவே மரித்து உயிர்த்தெழுந்தார். அழுகையின் மூலம் ஒரு களிப்பு, மகிழ்ச்சி பிறக்க வேண்டும். இயேசு அழுதார். அதன் மூலமாக கடவுள் லாசருவை உயிரோடு எழும்ப செய்தார். அன்னாள் அழுதார். முதல் தீர்க்கதரிசியாய் சாமுவேல் பிறந்தார். தாவீது ராஜா அழுதார். பாவ மன்னிப்பை பெற்றார். நம் அழுகை பிறர் வாழ்வுக்காக மட்டுமே என்பதனை உணருவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, நாங்கள் கண்ணீரின் பிள்ளைகளாய் அல்ல, பிறர் அழுகையை துடைக்கிற மக்களாய் வாழ அருள் தாரும். இயேசுவின் வழியே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி, இயேசு யாருடைய கல்லறையில் நின்று அழுதார்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.